எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம். நம்ம டெய்லி கொஸ்டின் ஆன்சர்ஸ் உடைய அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் நான் எக்கனாமிக்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 36வது டெஸ்டுடைய 2 கொஸ்டின், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்ப்போம். டிஸ்கஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க், பிராந்திய கிராமப்புற வங்கிகளின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆர்ஆர்பி அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, அப்போ 1975-76 வாக்குல இந்த ஒரு சட்டம் போட்டு ஆர்ஆர்பி பேங்க்ஸை ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் லாபத்தை நோக்கி இருக்குது, அப்ப கிராமப்புறத்தை டெவலப் பண்ணணும், அதுக்காக வங்கிகள் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பேங்க் தான் இது, சரிங்களா? நிறைய பேங்க்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் லேட்டரா பாத்தீங்கன்னா 2020 வெறும் 43 வங்கிகள் தான் இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன டார்கெட் அடிக்கிறாங்க அப்படின்னா, கிராமத்துடைய அந்த அம்சங்கள், அந்தந்த கிராமத்துக்கு என்ன தேவையோ அதை மேம்படுத்தணும். அப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து பாய் தயாரிப்பாங்க, ஒரு இடத்துல வந்து பித்தளை பொருட்கள் தயாரிப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு என்ன தேவையோ, அந்த தொழில்களை அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு லோன்ஸ் தரணும் அப்படின்றது. அப்புறம் யாரெல்லாம் வெளியில வட்டிக்கு வாங்குறாங்க, அப்ப என்னெல்லாம் தொழில் சார் அப்படின்னா, விவசாயம் இருக்கலாம், விவசாயம் இல்லாம சிறு குறு தொழில்கள்லாம் இருக்கலாம், அதுக்கு கம்மி வட்டி விகிதத்துல தராங்க. அப்ப எவ்வளவு சார் அப்படின்னா 8.5% வட்டி விகிதமா இருக்குது. யாரு சார் இந்த ஆர்ஆர்பிக்கு ஓனர் அப்படின்னா, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மற்றும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு லீட் பேங்க். அப்போ ஒரு கமர்ஷியல் பேங்க், அவங்க தான் வந்து லீட் எடுத்து அவங்களுக்கு என்ன ஸ்டாஃப் வேணும், எப்படி ஆஃபீஸ் வேணும், எங்க போடணும், அவங்க எல்லாம் அதெல்லாம் பார்த்து, இதுல நாபார்டும் கொஞ்சம் கலந்துருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து கிராமப்புறத்துக்கு என்ன தேவையோ அதைய டெவலப் பண்ணுவாங்க. அப்ப நீங்க ஆர்ஆர்பினா என்ன, அது எப்ப கொண்டு வரப்பட்டிருக்கு, அதோடைய ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அப்புறம் ஒரு வங்கி, ஒரு கமர்ஷியல் பேங்க், பப்ளிக் செக்டருடைய ஒரு கமர்ஷியல் பேங்கா இருக்க போகுது அப்படின்றத சொல்றாங்க. நாபார்டுடைய கண்ட்ரோல்ல வருது இது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆர்பிஐயும் ஒரு முக்கியத்துவம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார், வேலை வாய்ப்புகளை உருவாக்குது, பணம், ஸோ பணம் எல்லாருக்கும் உருவாக்குது, கிராமப்புறம் வரைக்கும் போய் சேருது, கிராமப்புறத்தை சிறு சிறு தொழில்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு உதவியா இருக்குது. அப்போ அங்க பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூஷன், பினான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மக்களுக்கும் இந்த பணம் வந்து போய் சேருது. அப்ப இதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னு நீங்க என்ன எழுதினாலும் அது எல்லாமே கரெக்ட் ஆகும். சோ கிராமப்புறம், ரீஜனல் பேலன்ஸ், அப்ப வெறும் நகரம் மட்டும் வளராம கிராமமும் வளருது, கிராமத்துல உள்ள இருக்கிற இடமும் வளருது அப்படின்றதுக்கெல்லாம் இது உதவுது. கடைசியா நீங்க ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல தமிழ்நாடுல 2019 வரைக்கும் 2 வங்கிகள் இருந்துச்சு சார், ஆர்ஆர்பி, அதுக்கப்புறம் தான் பல்லவா, பாண்டியான்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2020க்கு அப்புறம் ஒரே ஒரு வங்கி தான் இருக்குது அப்படின்றது நீங்க போட்டு இது கன்க்ளூஷன்ல முடிச்சிடலாம். சோ கன்க்ளூஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து கிராமப்புற வளர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு ஒரு கன்க்ளூஷன் முடிச்சிடலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளைன் தி அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. அந்நிய நேரடி முதலீட்டின் நன்மை மற்றும் தீமைகள் பத்தி விவரிக்க அப்படின்றத சொல்றாங்க. சோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, அப்போ மொத்தல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம 2ஆ பிரிக்க முடியும் சார். என்ன சார் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், இல்ல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருந்து பணத்தை முதலீடு பண்றாரு, அந்த பணத்தை முதலீடு பண்றவரு அப்படின்னும் போது சோ அவர் வந்து ஒரு கம்பெனியா முதலீடு பண்றாரா, இல்ல பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றாரா அப்படின்றதான் வித்தியாசம். இதே ஒரு கம்பெனி திறக்கிறாருன்னா ஒரு லேண்ட் வாங்கணும், மிஷின்ஸ் வாங்கணும், அதெல்லாம் அங்க இன்ஸ்டால் பண்ணணும், அதுல இருந்து ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி 10 பேரை வேலைக்கு எடுத்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அந்த பொருளை கொண்டு போய் விற்கணும், அதுக்கான மார்க்கெட்டிங் எல்லாமே இதுல பண்ண போறாரு. அப்போ இது ஜெனரலா நிரந்தரமா இருக்கும். டக்குன்னு நினைச்சாருன்னா அந்த கம்பெனியை வித்துட்டே போயிட முடியாது. உதாரணம் ஃபோர்டு கம்பெனி வச்சுக்கோங்க. ஃபோர்டு கம்பெனி உருவாக்கிட்டாங்க, ஆனா விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பல ஆண்டுகளாயும் அதை விற்க முடியாதுதான் வச்சிருக்காங்க. அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அவ்வளவு சட்டன் யாரும் அவ்வளவு பெரிய கம்பெனிஸ் வாங்கிட மாட்டாங்க. இதெல்லாம் ஃபாரின் டைரக்ட். இன்ஸ்டிடியூஷனல்னா ஷேர் மார்க்கெட்ல போடுறாங்க, 10 கோடி ரூபாய் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போறோம், நாளைக்கு விற்கணும்னு நினைச்சேன்னா பட்டுன்னு அந்த 10 கோடி ரூபாய் வித்துட்டு நான் பணமாக்கிட்டு போயிட முடியும். அது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதோடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சோ நன்மைகள் என்ன சார் அப்படின்னா, பணம் வரப்போகுது, அப்ப வேலை வாய்ப்புகள் வரப்போகுது, டெக்னாலஜி, அப்ப அந்த புது புது டெக்னாலஜி எல்லாம் வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள வரப்போகுது, சரிங்களா? அப்ப தேசிய வருமானம், நேஷனல் இன்கம், ஜிடிபி டெவலப் ஆக போகுது, எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், சரிங்களா? அப்போ எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லாம ஃபாரின் டைரக்ட் அந்நிய செலவாணி, அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் சரி செய்ய முடியாது. இதுல
நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நன்மைகள் இருக்கு. தீமைகள் என்ன சார் இருக்கு அப்படின்னா லோக்கல் கம்பெனிஸ்க்கு காம்படிஷன் வருது. ஸோ அப்ப சின்ன சின்ன லோக்கல் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் காணா போயிடுறாங்க. மொனோபொலி நாங்க மட்டும்தான் இருப்போம் அப்படின்றது. கவர்மெண்ட் பாலிசிஸையே வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி லாபிங் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி வசதியான பாலிசிஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதோடைய தீமைகள்லாம் நிறைய இருக்கு. அப்போ என்னென்ன இதோடைய நன்மைகள், என்னென்ன இதோடைய தீமைகள், இது எந்தெந்த துறையில இருக்குது, அந்தந்த துறைகள்ல எப்படி இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில இண்டஸ்ட்ரியில 100% இருக்கும், ஒரு சில செக்டார்ஸ்ல 100% இருக்காது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப பைக் கம்பெனியே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து டிவிஎஸ் சுசுகி அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போ டிவிஎஸ் பாதி சுசுகி பாதி. டிவிஎஸ் இந்தியன் கம்பெனி, சுசுகி ஃபாரின் கம்பெனி. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஃபாரின் 100% விட்டாங்க. அப்ப டிவிஎஸ் புரிஞ்சுட்டாங்க, சுசுகி புரிஞ்சுட்டாங்க. இப்ப டிவிஎஸ் தனியா அவங்க ஒரு பைக் வச்சுக்காங்க. அப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா கவாசகி பஜாஜ், பஜாஜ் இந்தியன் கம்பெனி, கவாசகி ஃபாரின் கம்பெனி, ஹீரோ ஹோண்டா, ஹோண்டா ஃபாரின் கம்பெனி, ஹீரோ இந்தியன் கம்பெனி. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 100%. அப்ப அதுக்கு முன்னாடி 50% தான் இருந்துச்சு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமொபைல்ஸ்ல. இப்ப 100%. அப்போ ஹோண்டா தனியா ஒரு பைக் வச்சிட்டாரு, தனியா ஒரு கார் வச்சிட்டாரு. மாருதி சுசுகி, இப்ப முதல்ல மாருதி 50%, சுசுகி 50%. இப்ப என்ன ஆயிடுச்சு, சுசுகி தனி, மாருதி தனி. இப்ப சுசுகி தான் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கான். இது எல்லாம் வந்து உங்களுக்கு எஃப்டிஐ இதை பத்தி எல்லாம் ஒரு அனாலிசிஸ், ஒரு பாக்ஸ் கண்டென்ட், கரெக்டான ஹெட்டிங்ஸ், கரெக்டான கன்க்ளூஷன் போடும்போது நமக்கு சிறந்த மார்க் வரும். வாங்க நம்ம அதையே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்க்கலாம்.